இப்போ சென்சார் போர்டை பொறுத்தளவுக்கு இவ்வளவு வேகமாக செயல்பட்டு நான் இப்போ தான் பார்க்குறீங்க. ஆமாம், ஏன்னா உங்களுக்கு தெரியும் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது, அடுத்த அரை மணி நேரத்தில் வந்து மேல்முறையீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது ஏற்கனவே வந்து ஒரு வேளை இதுக்கு உத்தரவு கொடுத்தாங்கன்னா மேல்முறையீட்டுக்கு போகணும்னு தயாராக இருந்திருக்கிறாங்கன்னு தான் நமக்கு தெரியுது. எந்த கால அவகாசமும் இல்லாமல் வெறும் 30 நிமிடத்தில் எப்படி 15 நிமிஷத்தில் போயிருக்காங்க சார். ஒரு 30 நிமிடம் நான் கூடுதலாக கூட சொல்கிறேன். அவ்வளவு வேகமா வந்து 16வது கோர்ட்ல இருந்து முதல் கோர்ட்டுக்கு ஓடிச்சு மத்திய சார். அப்ப அவ்வளவு வேகமா செயல்பட வேண்டிய தேவை இருக்குன்னா அவ்வளவு வேகமா அவங்களுக்கு தெரியுது இந்த படம் வரக்கூடாதுன்னு அவங்க விரும்புறாங்க. அவங்க இப்போ ஒரு அரசு வந்து என்ன நினைக்கும், தேவையான காம்ப்ரமைசஸை அவர் செஞ்சு கொடுத்துட்டாருன்னா படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ அதுக்கு தான் டெல்லியில் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க. விசாரணைக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா கூலாக போய் உட்காந்துருப்பாரு. நீங்கள் வந்து படம் வெளியிடலைன்னா அவருக்கு எப்படி இருக்கும்னா படம் வெளியில் வருமா வராதான்னு ஒரு பதட்டம் இருக்குதும். நம்மளை எதுவும் வழக்கில் சேர்த்துருவாங்களோ வச்சுருவாங்களோ, நம்மளை இப்படியே வச்சு விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்களோ, நம்மளை கைது பண்ணிடுவாங்களோன்னு பல பதட்டங்கள் இருக்கும்ல உங்களுக்கு. விசாரணை எதிர்கொள்கிறவருக்கு தான் அந்த பதட்டம் இருக்கும். அப்போ அந்த பதட்டத்தையும் அந்த நெருக்கடியும் ஒரு அரசு கொடுக்குமானா கொடுக்கும். இப்படி தான் பாஜக வந்து எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்குது. தமிழ்நாட்டில் இந்தியா முழுமைக்கு இருக்கிற எல்லா மாநிலங்களில் உள்ள எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களை எதிர்க்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அப்படியான நெருக்கடிகளை கொடுத்து தான் தன் வலைக்கு கொண்டு வந்திருக்குது பாஜக. அதை நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம பார்த்துருக்குறோம். பல பேர் இப்போ நாள் வந்து 20,000 கோடி ஊழல்னு வழக்கு நடந்திருக்கிறோம், அடுத்து அப்படியே சைலண்ட் ஆயிரும். இப்போ குறிப்பாக வந்து செந்தில் பாலாஜி வழக்கில் கூட டாஸ்மாகில் கூட சொன்னாங்க 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் அப்படியே அமைதியாகி 100 கோடின்னாங்க. இப்போ ரெண்டுமே இல்லாமல் அமைதியாக இருக்குது. அப்போ உங்களுக்கு தெரியுது, அப்போ ஏதோ ஒன்று ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு தெரியுது. KN நேரு அவர்களின் வீட்டில் ரைடு போட்டாங்க, ED ரைடு போட்டாங்க. அவங்க எதுவுமே செய்யலை, கைது நடத்தலாம், நோட்டீஸ் அனுப்பலாம், அவரை விசாரணைக்கு கூப்பிடல, எதுவுமே செய்யலை. அப்போ அதுக்கு இடையில என்ன நடந்திருக்குது, எதுவும் பேச்சுவார்த்தை நடந்திருக்குதான்னு நமக்கு தெரியல. அப்போ இப்படி வந்து மத்திய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் முதல்ல என்ன வச்சுருந்தாங்கன்னா இன்கம் டேக்ஸ் அதிகமாக ரைடு வருவதை நம்ம பார்த்துருக்குறோம். அமலாக்கத்துறை வர்றதை பார்த்துருக்கோம். அமலாக்கத்துறை இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ இன்கம் டேக்ஸ்ன்ற பேரே இல்லை, வருமான வரி சோதனைன்றதே இல்லை, இப்போ முழுவதுமாகவே ED தான். ஏன்னா அதுக்கு முழு அதிகாரத்தை கொடுத்துட்டோம். அப்போ அமலாக்கத்துறையை வச்சு யாரை வேணாலும் மிரட்டலாம், என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு இடத்துக்கு பாஜக நகர்ந்துருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்களில் மத்திய அரசு தன்னுடைய பலத்தை எவ்வளோ தூரத்துக்கு பயன்படுத்த முடியுமோ அத்தனையும் பயன்படுத்துது, எல்லா விடயத்துக்குமே. இப்போ இல்லை, ஆரம்பத்திலிருந்து அந்த வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. விஜய் விஷயத்துலையும் அதை செய்ய மாட்டாங்கன்னு என்ன இருக்குது, செய்ய தான் செய்வாங்க. விஜய் அதை எதிர்கொண்டு தான் ஆகணும்.